watch full episodes. Subscribe now. நீங்க செய்ய போற வேலைக்கு இதுதான் வெற்றி கிழகம். இங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே முட்டாள்கள். நீங்க பீம பத்தி கவலைப்படாதீங்க. அவனை விரட்டிட்டு போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல ஜக்கு. ஏன்னா பீம் காத்தை விட வேகமா ஓடக்கூடியவன். நாம நினைச்சதை விட பீம் ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அதனால நம்மளுடைய வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், பொறுமையா நடந்துக்கங்க. அப்படியே செய்யறோம் முதலாளி. எழுந்திருக்க, சீக்கிரம் எழுந்துரு. சொல்லுங்க சார், நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. உனக்கு நீ முதல்ல உதவி செஞ்சுக்க. எங்க முதலாளி பெரிய மகான் தெரியுமா? அவரோட ஜோதிட அறிவுல உன் கடையில தீ பிடிக்க போகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இப்பவே. என்னது? நாங்க உங்களை எச்சரிக்கை பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். சீக்கிரம் வெளியில வந்துருங்க. வாங்க, ஓடி வந்துருங்க. அட, அங்க தீ பிடிச்சிருக்கு. எல்லாம் போச்சு. இங்க எப்படி தீ பிடிச்சது? எங்க முதலாளி அவரோட ஜோதிட அறிவுல இந்த இடத்துல தீ பிடிக்கிறத கண்டுபிடிச்சாரு. கடைக்காரர்கிட்ட சொல்லி எச்சரிக்கப்படுறதுக்காக தான் இங்க வந்தோம். உங்ககிட்ட பேசுறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நாங்க நிறைய பேரை எச்சரிக்கை பண்ணணும். போயிட்டு வரோம். ஏதோ சந்தேகமா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இங்க பாரு. இது எப்படி இங்க? இது இங்க வரதுக்கு என்ன வேலை இருக்கு? ஒருவேளை இதால கூட தீ பிடிச்சிருந்திருக்கலாம். நான் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நடக்க போறதா சொல்லியிருக்கேன். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களோட ஜோதிடம் உண்மையா இருக்குன்னு அவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கலாம். இப்படி பண்றதுனால நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. இன்னைக்கு அந்த ஜோசியக்காரர் என்ன ஜோசிய சொல்றாருன்னு போய் பார்க்கலாம் வாங்க. ஆமா, இது அவர் சொன்னதுதான். இப்போதான் அவர் சொல்லி முடிச்சாரு. அவர் சொன்னதை கேட்டுட்டு வெளியே வர அதுக்குள்ள நடந்துருச்சு. அட, இவ்ளோ எலிங்களா? ஆமா பீம், இப்பதான் நடக்கும்னு அந்த ஜோசியக்காரர் சொல்லி முடிச்சாரு. ஓ, இதனாலதான் இங்க இவ்ளோ எலிங்க வந்திருக்கா? யாரோ எலியோட வலைய கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அதுங்க பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருச்சுங்க. இதெல்லாம் யார் செய்றாங்கன்னு இப்ப எனக்கு நல்லா புரியுது. இந்த உண்மை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாம். இல்ல ராஜு, நாம இப்ப அதை செய்ய வேண்டாம். அந்த ஆளு ஜோசிய சொல்ற மாதிரி இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு.
இந்த ஊர்ல இனிமே என்ன நடக்கும் எப்படி நடக்கும் எல்லாத்தையுமே அந்த ஜோசியர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப நாமளா போய் ஒரு புது விஷயத்தை கேக்குற மாதிரி நம்ம போய் கேட்கலாம். அவங்க அதுக்கு தயாராகும் போது நாம அவங்கள கையும் களவுமா பிடிக்கலாம். அப்பதான் நம்ம ஊர் மக்களும் நம்மள நல்லா நம்புவாங்க. இந்த கேள்வியை கூட நாமளே போய் கேட்க கூடாது. ஊர்க்காரங்களுக்கு இதை நல்லா புரிய வச்சு அவங்களையே போய் கேட்க வைக்கணும். அந்த ஆளு போலியான ஜோசியக்காரர். அப்படியே அப்படியே நம்ம போலாம். வாங்க என் குழந்தைகளா, என்கிட்ட வாங்க. நீங்கெல்லாம் ஏன் வருத்தமா இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீ சொல்ற ஜோசியெல்லாம் பொய்ன்னு தோணுது. என்ன எதை வச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொன்னதெல்லாம் இப்ப நடந்துகிட்டு தானே இருக்கு. என்னுடைய ஜோசிய சக்தியால உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப நாங்க கேக்குற கேள்விக்கு உன்னோட ஜோசியத்தால பதில் சொல்லு. எங்க ஊர் நதி ஆள எந்த பக்கம் போகுது? நான் இதுக்கு பதில் சொல்றேன். நாளைக்கு காலையில நீங்க எல்லாரும் இங்க வாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நிச்சயமா பதில் கிடைக்கும். நதியோட அளவர திசையை உங்களால எப்படி மாத்தி அமைக்க முடியும்? ஆனா இதை எப்படி செய்யறது? இப்போதைக்கு நம்ம கையில கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடலாம். சொல்றதை கேளுங்க வாங்க. உங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியல. நான் சொல்றத கேளுங்க. 3 பேரும் இந்த ஊர்ல இருக்கிற நதி கிட்ட போங்க. நதிக்கு பின்பக்கமா ஒரு வழி இருக்கு. அந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் இருக்கு. அந்த பாலத்தை வெடி வச்சு இடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நதியுடைய அலை எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு சொல்லுங்க. நதியுடைய அலை கிழக்கு பக்கம் போகுதுன்னா எனக்கு சிகப்பு கொடிய காட்டுங்க. மேற்கு திசையில போகுதுன்னா வெள்ளை கொடிய காட்டுங்க. ஆனா மறைஞ்சிருந்து செய்யுங்க. நான் இங்கிருந்தே அதை பார்த்து தெரிஞ்சுக்குவேன். அப்படி செய்யறதுனால இவங்க கேட்ட கேள்விக்கு சுலபமா பதில் சொல்ல முடியும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது முதலாளி. சரி, அப்ப சீக்கிரம் கிளம்புங்க. நெல்லுங்க, ஒழுங்கா தப்ப ஒத்துக்கிட்டு எங்ககிட்ட சரணடைஞ்சிருங்க. உங்களோட எல்லா திட்டமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பரவாயில்ல, ஆனா உங்களால எங்களை எதுவுமே செய்ய முடியாது. எங்ககிட்டயே வேலையை காமிக்கிறீங்களா? நதியில தண்ணி கிழக்கு பக்கமா போகுதுன்னு என்னுடைய ஜோசிய அறிவு சொல்லுது. இல்ல நான் சொல்ல வந்தது மேற்கு பக்கம். மேற்கு பக்கம். ஆமா, அந்த பக்கம் தான் போகுது. அதே பக்கம். இல்ல 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 கிழக்கு பக்கமா போகுது. இல்ல மேற்கு. கிழக்கு நினைக்கிறேன். மேற்கா? ஒண்ணுமே. இல்ல மேற்கு. இல்ல கிழக்கு. ஆமா மேற்கு. என்ன இது கிழக்கா? இப்ப நீ வெளியே வரலாம் ராஜு.
இவங்கள கைது பண்ணுங்க. இவங்க நம்ம ஊரு பாலத்தை உடைக்க முயற்சி பண்ணாங்க. இவங்களெல்லாம் வெளியே விட்டா நமக்கு தான் ஆபத்து. இல்ல இவன் போய் சொல்றான். Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Choda Bean full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,